வணக்கம். குடும்ப நல நீதிமன்றங்கள், ஃபேமிலி கோர்ட்ஸ், அதை பற்றிய சில அடிப்படை தகவல்களை இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபேமிலி கோர்ட் அப்படின்றது காலகாலமாக இருக்கிறது இல்லை. முன்னெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், மனமுறிவு கேட்டு அப்படி பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு ஜீவனாம்சம் கேட்டு, அந்த மாதிரியான குடும்பம் தொடர்பான வழக்குகள் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்களில் தான் நடந்தன. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்களேன், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் அந்தந்த மாவட்ட தலைநகரில் இந்த கோர்ட்டில் தான் நடந்தது. ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கெல்லாம் என்னென்னா, மற்ற வழக்குகளில் எல்லா விசாரணைக்கும் வழக்கு போட்டவர் எதிர் வழக்காளி வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வழக்கு இருக்குல்ல, கணவன் மனைவிக்கு 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போடுற வழக்கு, விவாதத்துக்கோ மெயின்டெனன்ஸுக்கோ அந்த மாதிரி போடுற எந்த வழக்குக்குமே அவங்க 2 பேருமே நேரில் வரணும். இதுதான் காலகாலமாக நீதிமன்றங்களில் இருந்தது. கூட ஃபேமிலி கோர்ட் வர்றதுக்கு முன்னாலேயும் அதுதான் பழக்கம். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், எல்லா வழக்குகள்லேயும் பார்ட்டிஸ் நேராக வரணும்னு அவசியம் இல்லை. தே கேன் பி ரெப்ரசன்டட் பை எ ப்ளீடர், லாயர், ஒரு வக்கீல் போய் நிற்கலாம். ஆனால் இங்கே வக்கீல் வைக்காது கோர்ட் அனுமதியோடு தான் நடக்கணும். ஆனால் பார்ட்டிஸ் வரணும். இந்த நிலைமையில் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம நிறைய வழக்குகள் தாக்கலாக ஆரம்பிச்சில்ல, எல்லா வழக்குகளுமே நிறைய தாக்கலாக ஆரம்பிச்சிது. அதே மாதிரி குடும்ப நல வழக்குகளும் நிறைய தாக்கல் பண்ணதுனால 1984 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தான் ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட், குடும்ப நல நீதிமன்றம் தொடர்பான சட்டம்னு வச்சுக்கோங்க. 1984 இது அந்தந்த மாவட்டங்களில் ஃபேமிலி கோர்ட் இப்போ இதுக்குன்னு தனி நீதிமன்றங்கள் ஆயிடுச்சு. இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் மற்ற எந்த வழக்கையும் விசாரிக்க மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சிக்கல், குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடிய சிக்கல் மட்டும்தான் விசாரிப்பாங்க. இந்த ஃபேமிலி கோர்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய பெரியன்றதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, கிட்டத்தட்ட அங்கே வரக்கூடிய எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாலாம் அப்படி கிடையாது. பாகப்பிரிவினைக்கு வந்தவங்களா இருப்பாங்க, பணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு மத்தியில் இவங்கள நிற்பாங்க. இப்போ அப்படி இல்லை. அதனால் இப்போ குடும்ப நல நீதிமன்றங்களில் பார்த்தா ஒரு பக்கம் முழுக்க பெண்கள், ஒரு பக்கம் முழுக்க ஆண்கள் மட்டுமே நிற்பாங்க. அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அப்போ அட்வொகேட் அப்பியர் ஆகலாமான்னா, ஃபேமிலி கோர்ட்டு அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்ற அனுமதியோடு ஒரு வக்கீல் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அவங்கள, அவ்வளோதான். ஆனாலும் அவங்க வரணும். எங்கள் பார்ட்டி வர முடியலன்னா அதுக்கான ஒரு பெட்டிஷன் போட்டு, இந்த முறை எங்கள் பார்ட்டி வர முடியல, இன்னொரு நாள் கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர, வக்கீலை வச்சுட்டதுனாலே நான் வரமாட்டேன்னு ஒரு பார்ட்டியும் சொல்லக்கூடாது. இது ரொம்ப அடிப்படை. ஃபேமிலி கோர்ட்டில் இப்போ என்னென்னலாம் வழக்குகள் தாக்கல் பண்ணலான்னா, விவாகரத்துக்கான வழக்கு, மனமுறிவு, அது கணவன் தாக்கல் பண்ணலாம், மனைவி தாக்கல் பண்ணலாம். அந்தந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அடிப்படையில் பொதுவாக அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் எதுக்கு போடுவாங்கன்னா, அதிகமாக வர்றது மென்டல் குரியல்ட்டி தான். தொல்லை தாங்கலப்பா அப்படின்றது தான் 2 பேருடைய பிரச்சனையாகவே இருக்கும். அது மென்டல் குரியல்ட்டின்னு பிரிப்பாங்க, ஃபிசிக்கல் குரியல்ட்டின்னு பிடிப்பாங்க. அடிக்கிறாங்க, கணவன் மனைவி அடிக்கிறார், மனைவி கணவன் அடிக்கிறாங்க, இந்த ஃபிசிக்கல் குரியல்ட்டி. மென்டல் குரியல்ட்டின்றது திட்டுறாங்க, எதையும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, அது குடும்பங்களுக்கு மரியாதை இல்லை, இந்த மாதிரி வர்றதெல்லாம் மென்டல் குரியல்ட்டி. அதை தவிர இன்னொரு ஆணோடு தொடர்பு, இல்லை இன்னொரு பெண்ணோடு தொடர்பு, அந்த மாதிரியான விஷயங்கள், அது இன்னும் 2-3 இருக்குன்னு வைங்களேன். இப்போ மனமுறிவு கேட்பதற்கான காரணங்கள், அடிப்படை காரணங்கள், அந்த காரணங்கள் இப்போ கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், கிறித்தவர்களுக்கு. நம்ம இதை பார்க்குறது ஹிந்து மேரேஜ் ஆக்ட். பொதுவாக இஸ்லாமியர்களுக்கான விவாகரத்து வேறு முறை. அப்போது விவாகரத்துக்காக வழக்கு தாக்கல் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று உண்டு. மனைவி என்கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க, நான் என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டுறாங்க, கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு, அவங்கள என் கூட வாழ சொல்லுங்க அப்படின்னு கணவன் மனு தாக்கல் பண்ணலாம். இல்லை மனைவி கூட சொல்லலாம், என்னை அனுப்பிச்சி விட்டாரு, நான் அவங்க அவரோட இருக்கவே முடியல, அது நானும் அவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தாகணும், அதுக்கான ஆணை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றா வாழணும், அதுக்கான ஒரு மனு நான் இப்போ தாக்கல் பண்ணுறேன். இது கணவனும் தாக்கல் பண்ணலாம், மனைவியும் தாக்கல் பண்ணலாம்.
இது குடும்ப நல நீதிமன்றங்கள் விசாரிக்கும். இதை தவிர நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்து திருமண சட்டத்தில் தான் மியூச்சுவல் கன்சென்ட்னு ஒன்று உண்டு. மனம் ஒத்த மனமுறிவு அப்படி வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே பிடிக்கல. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, கணவன் சொல்லுவான், அவள் என்னை எவ்வளோ தொல்லை பண்ண, அவளை வாழ விட மாட்டேன், அவளை கோர்ட்டுக்கு இழுப்பேன்னுட்டு திரிவாங்க. பெண் அப்படி சொல்லுவாள், அவனை வாழ விட மாட்டான், அவன் என்ன பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான், அவனை வாழ விட மாட்டான். கடைசியில் அவங்க அடுத்தவங்க வாழ விடாமல் இருக்கிறதுன்றதை விட இவங்க வாழ்க்கையும் சேர்ந்து கிடும். இது ஒரு தெளிவான சிந்தனை இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்ம 2 பேருக்கு தான் பிடிக்கலல்ல, பிரிஞ்சு போயிடலாம், எதுக்கு கோர்ட்டில் கேஸை நடத்திக்கிட்டு, அதுக்கு சட்டம் இடம் கொடுக்கும். அதுதான் மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லுவாங்க. டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட், மனம் ஒத்த மனமுறிவு. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் சிம்பிள். மற்ற வழக்குகள் இருக்கு பாருங்க, அது எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்ல முடியாது. 2 ஆண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டுகள் ஆகிறதும் உண்டு. ஆனால் மியூச்சுவல் கன்சென்ட் என்னென்னா, அந்த மனு 2 பேரும் சேர்ந்து தாக்கல் பண்ணணும். அது சரியாக இருந்ததுன்னா 6 மாதம் கழித்து ஒரு தேதி கொடுப்பாங்க. அதுக்கு கூலிங் பீரியட்னு பேர். ஒரு வேளை 2 பேரும் அதுக்குள்ளே ஒத்து போயிட்டு சரி எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினச்சாங்கனாக்கா, இந்த மனுவை நாட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிடலாம். அந்த கூலிங் பீரியட் 6 மாதம் முடிஞ்சும் ஒரு தேதி கொடுப்பாங்க. அந்த தேதியில் போயும் இல்லை நாங்கள் பிரிஞ்சிடணுன்னாக்கா கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அது டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட். அப்புறம் மெயின்டெனன்ஸுக்காக நீதிமன்றங்கள் ஜீவனாம்சம்னு சொல்லுவோம் பாருங்கள். மாதம் எனக்கு ஜீவனாம்சம் வேணும், என் குழந்தைக்கு ஜீவனாம்சம் வேணும். அப்புறம் அதை தவிர இந்த வழக்கு நடத்துறதுக்கான செலவு இருக்குது, அதை தரணும். இப்படியெல்லாம் கூட நீதிமன்றங்களில், குடும்ப நல நீதிமன்றங்கள் அதை விசாரிப்பாங்க. இதை தவிர இது கஸ்டடி ஆஃப் சைல்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். 2 பேர், ஒரு குழந்தை, இவங்க 2 பேருக்கு விவாகரத்து ஆனாலும் குழந்தைக்கு அம்மா அப்பா அவங்க தானே, அந்த உறவு ரத்த பந்தம். அதை சட்டம் குறுக்க வராது. கணவன் மனைவிக்கு இடையில சட்டம் வரலாம், பிரிக்கணும்னா பிரிஞ்சுக்கலாம். இவர் என் அப்பா கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணுங்கலாம் கோர்ட்டில் கேட்க முடியாது. கோர்ட் அப்படி இவங்க எங்கள் அம்மா கிடையாது, அந்த பேச்சே கிடையாது, ரத்த உறவு. அந்த உறவு தொடரும். ஆனால் இப்போ யார்கிட்ட குழந்தை இருக்கும், கணவன்கிட்டயா மனைவிக்கிட்டேயா? அதுக்கு கஸ்டடி ஆஃப் சைல்டுன்னு பேர். அது கோர்ட்டு தீர்மானிக்கும். கோர்ட்டு எல்லாத்தையும் அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களை விசாரித்து முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் விசிட்டேஷன் ரைட்னு, குழந்தை அம்மா கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க அப்பாவுக்கு பார்க்குற உரிமை உண்டு, இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்க பார்க்குற உரிமை உண்டு. அதுக்கு என்னென்ன கண்டிஷன், இதெல்லாம் கொடுக்கறது விசிட்டேஷன் ரைட்ஸு. இதை தவிர நீதிமன்றங்களில் டிக்ளரேஷன் சூட் கூட போடுறாங்க. கல்யாணமே கிடையாதுப்பா, அது டைவர்ஸ்லாம் பண்ண. டைவர்ஸ்னால் கல்யாணம் ஆனால் தானே டைவர்ஸ், இது கல்யாணமே கிடையாது, ஏமாற்றி பண்ணிக்கிட்டான், மிஸ்ரெப்ரசன்டேஷன், அதனால் மேரேஜ் இட் செல்ஃப் இஸ் வாய்டு, டிக்ளேர் இட் இஸ் நல் அண்ட் வாய்டுன்னு சூட் போடுவாங்க. அதையும் குடும்ப நல நீதிமன்றங்கள் விசாரிக்கும். மெயின்டெனன்ஸுக்கான 125 CRPCன்னு ஒன்று சொல்லுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் வேணும்னு கேட்டு அதையும் குடும்ப நல நீதிமன்றங்கள் விசாரிக்கும். அப்போ குடும்ப நல நீதிமன்றங்களில் மனமுறிவு, ஒன்றா சேர்ந்து வாழணும், அப்புறம் குழந்தை என்கிட்ட இருக்கணும், குழந்தைய பார்க்கறதுக்கான உரிமை, எனக்கான ஜீவனாம்ச உரிமை, இதெல்லாம் தரணும் அப்படின்னு கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ்னு CRPCயில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுற மாதிரி ஒன்றெல்லாம் இப்போ ஃபேமிலி கோர்ட்லேயும் போடலாம். இந்த மாதிரி இன்னொரு கருத்தோடு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.